உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். அன்பும் கருணையும் தெய்வ பக்தியும் கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு மிக சிறந்த ராஜயோகங்கள அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோக ஆண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. இது வந்து நான் இதுக்கான காரண காரியங்களும் சொல்லிடுறேன். எல்லாரும் மக்கள் என்ன நினைப்பீங்க, எல்லா ஜோதிடர்களும் இப்படித்தான் சொல்றீங்க, ராசி என்னன்னு யோகம் நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்புவீங்க. ஸோ அந்த மாதிரி கவலையே படாதீங்க. உங்களுக்கான காரண காரியங்களோட உங்களுக்கு நான் தெளிவு ஏற்படுத்த விரும்புறேன். ஸோ அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எதனால இத நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஆண்டு துவங்குற அந்த துவக்கம் இருக்கு இல்லையா? துவக்கம் சரியா இருந்தா நம்மளுடைய நோக்கமும், எண்ணமும், செயலும் வெற்றியாகுன்ற அடிப்படையில, உங்களுக்கு இந்த ஆண்டு துவங்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ இந்த ஆண்டு துவக்கமே உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடான ரிஷப ராசியில தான் இந்த ஆண்டு பிறப்பே நிகழ்து. அதாவது ரிஷப ராசிய லக்னமா கொண்டு இந்த ஆண்டு பிறக்கிறதுனால, இது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புது மாற்றம். உங்களுடைய 8ஆம் இடம் தான் இந்த ஆண்டு பிறப்போட துவக்கமா இருக்குன்றதுனால, உங்களுக்கு புது பிறவி எடுக்கிற மாரி இந்த ஆண்டு அமையப்போது. உங்களுடைய அந்த புது பிறப்பு சிறந்த யோகங்கள குடுக்கும் அப்படின்றதுக்கு, இன்னொரு சுபகிரகமான குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டு துவக்கத்தில அப்படின்றதுனால, இந்த புது மாற்றம், புது ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த அற்புதமான நல்ல மாற்றங்கள வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதார ரீதியான முயற்சிகள், அதில நல்ல வெற்றி, மன மகிழ்ச்சி, சந்தோஷம், வீடு, மனை, கட்டுன வீட வாங்குற யோகங்கள், இதெல்லாம் கூட வரப்போகுது. வீடு வாங்குறதெல்லாம் இருக்கட்டுங்க. பல கோடி, பல செலவு, பல லட்சம் செலவாகக்கூடிய விஷயங்கள். என்னோட இன்னைக்கு செலவுக்கு நான் என்னோட பிரச்சனைய தீர்த்துக்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க நினைச்சத விட கூடுதலா தான் வருமானம் வரப்போகுது. நீங்க வேணான்னு சொன்னாலும் அது நிக்க போறது கிடையாது. கண்டிப்பான முறையில கோச்சார அடிப்படையில துலா ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தத விட அதிக லாபங்களும், முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில தான் இந்த ஆண்டு துவக்கம் அமைஞ்சிருக்கனால, துவக்கம் சிறப்பா இருக்கிறதுனால, ஆண்டு முழுதும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அதோட உங்களுடைய லாபஸ்தானத்து அதிபதி சூரியன். துலா ராசிக்கு லாபங்கள் அள்ளிக் கொடுக்கக்கூடிய சூரியன் தான் சம்பாத்தியக்காரகன், ஆத்மகாரகன் அவர்தான். அவர் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோட இணைஞ்சு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், உங்களுடைய தொழில் சார்ந்த பங்குதாரர்கள், திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணை இவங்க மூலியமாலாம் நல்ல ஆதாயங்களும், நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களும் ஏற்பட போகுது அப்படின்றத சொல்ல முடியும். அதுபோக முக்கியமா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான். குரு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு பார்வை குடுத்துட்டு இருக்காரு. ராசிக்கு மட்டும் இல்லாம, ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசிக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கும் வியாழனுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அத விட முக்கியமா, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. ஸோ 5ஆம் இடத்துல இந்த ஆண்டு துவக்கும்போது சந்திரன் அங்க தான் இருக்கிறாரு. கும்ப ராசியில தான் இந்த ஆண்டு பிறக்குது. அங்க ராகுவும் சந்திரனோட ராகுவும் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த சந்திரன், ராகு சேர்க்கைக்கு 9ஆம் இடத்துலருந்து குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்றது, சந்திரன், ராகு, குரு தொடர்பு அப்படின்றது வந்து குபேர யோகத்த குடுக்கக்கூடியது. நல்ல பேர், புகழ், நல்ல பரவலா உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய பெயர் எல்லாமே புகழடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்த வந்து குரு மற்றும் ராகு, சந்திரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து குடுக்க போறாங்க. கேது லாபஸ்தானத்தில 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது வந்து கடன குறிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிரகம். ஸோ அந்த கேதுவுடைய நிலை லாபஸ்தானத்தில 11ஆம் இடத்துல உபஜய ராசியில இருக்கிறதுனால, கேது கடனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கி, கடனால வளரக்கூடிய ஜாதகரா நீங்க மாறப் போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய வாரா கடன்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு ஒரு 1 1/2 மாதத்தில, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு பிறக்குது. மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்கு. குரு பெயர்ச்சியாகி 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு 10ல குரு வரும்போது நல்ல மாற்றங்கள், தொழில் சார்ந்த மாற்றங்கள் நடக்கும். அது கடக ராசியா, நீர் ராசியா வர்றதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா, உங்களுடைய வெளிநாட்டு முயற்சிகள் மூலியமா, வெளிநாட்டு பயணங்களுக்கான முயற்சி, வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான முயற்சி, இதுலலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றதே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல
உங்க ராசியில யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தனம் மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாயோட சேர்ந்து, உங்க பாக்கியநாதன் புதனோட சேர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப் போகுது. உச்சம் பெற்ற குரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு வந்து கடகராசிக்கு வர்றாரு அப்படின்னா, கடகராசி வந்து குருவுடைய உச்ச வீடு. ஒரு முழு சுபகிரகம் உச்ச பலம் அடைகிறது அப்படின்றது ரொம்ப சிறந்த ராஜயோகங்கள்ல ஒரு ஒரு அமைப்புல உள்ள ஒரு காலம் அது. ஸோ அந்த காலம் உலகத்துக்கே நல்லது செய்கின்றபோது தனிப்பட்ட துலா ராசி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அவர் வந்து அமர்ந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பல நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தரப்போறாரு. பொருளாதாரம் குரு உச்சம் பெற்றாலே நம்மளோட பொருளாதாரம் நல்லா இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ எல்லா வகையிலுமே இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வளர்ச்சிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா தான் இருக்கு அப்படின்றதுல எந்த துளி அளவும் சந்தேகமும் வேண்டாம். அதனால ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுறதுக்கு தயாராகுங்க. மேலும் வந்து இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். துலா ராசிக்காரர்கள் இயல்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னை ஆதிசக்தியோட அருள் பெற்றவங்க. மேலும் நாராயணர், விஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு எல்லாம் தொடர்ந்து செய்துட்டு வர்றது இன்னும் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம நரசிம்மர் வழிபாடு பண்றது துலா ராசிக்காரர்களுக்கு இனி வர காலங்கள்ல மிக சிறந்த வகையில முன்னேற்றங்கள குடுக்கும். எந்த தடைகள் இருந்தாலும் அத தவிடுபடியாக்கி உங்கள வெற்றியாளர் ஆக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அது போக மக்களுக்கு உங்களால முடிஞ்ச அதாவது ஏழை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு உங்களால இயன்ற உதவிகள், உங்க சக்திக்கு உட்பட்டு என்னென்ன செய்ய முடியுமோ, நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள் செய்ய முடியுமோ, கண்டிப்பா செய்துட்டே இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள், சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியா, சந்தோஷமா இந்த ஆண்ட கொண்டாடலாம். இந்த ஆண்டு குடுக்கக்கூடிய ஆதாயங்கள நீங்க உங்களுடைய அடுத்தடுத்து வர்ற காலத்துக்கும் நீங்க வந்து நினைவுல வச்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு சிறப்பா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஆ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி, கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது, இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்கப்போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு நவ கிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம்,
உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்கள் வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.